இந்த பாஜக அணிக்கு போவோமா அதிமுக அணிக்கு போவோமான்னு தடுமாறிக்கிட்டு இருக்கு தேமுதிகவும் பாமகவும். பிரதமராக நாங்கள் மோடியை ஒத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் அடுத்த எலெக்ஷன்ல 2026 எடப்பாடியை நீங்க முதலமைச்சராக ஏத்துக்கணும் அதிமுக வச்ச கோரிக்கையை பாஜக ஏத்துக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்ப ஜெயிக்கிறப்ப பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ள என்ன சொல்றாங்க, பாஜக கட்சிக்காரங்க வரக்கூடிய 2024 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை தாங்கிற அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வெளிவந்த உடனேதான் எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சுக்கிட்டு, ஆகா இது நமக்கு சரி வராது, நம்மளை ஓரங்கண்ட பார்க்குறாங்க, ஆக பாஜக விட்டு வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு காரணத்தை சொல்லி அவர் அண்ணாமலை அண்ணாவை பேசுறாரு அம்மாவை பேசுறாரு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டு கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாரு. அதனால இப்போ நம்ம சண்டை போடுற மாதிரி விளைவிக்கிறோம், விளையிட்டு நம்ம மாதிரி நின்று இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எஸ்டிஎஸ்சி ஓட்டுகள்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆதரவு கொடுக்குறோங்கிற திட்டத்தோட நாடகம் போட்டு தான் இவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பலரும் பேசுறாங்க. அதிமுக பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் அந்த ராமசீனிவாசன் ஒரு மிரட்டியிருக்காரு. என்ன மிரட்டியிருக்காருன்னா, நீங்க பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிடலாம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிறைய வருத்தப்பட நேரிடும் சொல்லி ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. இது மறைமுகமான மிரட்டல். நீங்க அதிமுக நீங்க எங்களோட போகக்கூடாது, எங்கள்கிட்ட தான் வரணும்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதுவும் கூட நடக்கலாம், மறுபடியும் பிரிஞ்ச பாஜக அதிமுக கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வரப்போற 2024 தேர்தலில் எந்த பக்கம் கூட்டணி சேர்றதுங்கிற குழப்பத்தில் இந்த பாஜக அணிக்கு போவோமா அதிமுக அணிக்கு போவோமான்னு தடுமாறிக்கிட்டு இருக்கு தேமுதிகவும் பாமகவும். அவங்க ரெண்டு பக்கமும் சீட்டு போடுறாங்க, ரெண்டு பக்கமும் துண்டு போடுறாங்க. இப்போ ஒரு ஊருக்கு போகணும்னு வச்சுங்க, ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் தான் ஏறணும், 2 பஸ் நிற்கிறப்ப இந்த பஸ்ஸில் ஒரு சீட்டு அந்த பஸ்ஸில் ஒரு சீட்டு போட்டுக்கிட்டு ரெண்டு பக்கம் 2 கால் வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிலையில தான் இந்த பாமகவும் தேமுதிகவும் ஒரு பக்கம் பாஜக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த பக்கம் அதிமுக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பாஜக கூட்டணியில தான் அதிமுக இருந்துச்சு. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுல பாஜகவுடைய பிரதமராக நாங்கள் மோடியை ஒத்துக்கிறோம், தமிழ்நாட்டில் அடுத்த எலெக்ஷன்ல 2026 எடப்பாடியை நீங்க முதலமைச்சராக ஏத்துக்கணும் அதிமுக வச்ச கோரிக்கையை பாஜக ஏத்துக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்ப ஜெயிக்கிறப்ப பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ள என்ன சொல்றாங்க, பாஜக கட்சிக்காரங்க வரக்கூடிய 2024 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை தாங்கிற அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வெளிவந்த உடனேதான் எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சுக்கிட்டு, ஆகா இது நமக்கு சரி வராது, நம்மளை ஓரங்கண்ட பார்க்குறாங்க, ஆக பாஜக விட்டு வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு காரணத்தை சொல்லி அவர் அண்ணாமலை அண்ணாவை பேசுறாரு அம்மாவை பேசுறாருன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டு கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அந்த அதிமுக பாஜக கூட்டணி முறிவுங்கிறது ஒரு நாடகம் தாங்க. காரணம் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுனால இந்த சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இந்த எஸ்டிஎஸ்சி மக்களுடைய ஓட்டுகள் இந்த அதிமுகவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால இப்ப நம்ம சண்டை போடுற மாதிரி விளைவிக்கிறோம், விளையிட்டு நம்ம மாதிரி நின்று இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எஸ்டிஎஸ்சி ஓட்டுகள்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆதரவு கொடுக்குறோங்கிற ஒரு திட்டத்தோட நாடகம் போட்டு தான் இவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பலரும் பேசுறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாடகமும் ஒன்றும் கிடையாது, நாங்க பாஜகவுடைய கூட்டணி சேரவே மாட்டோம், 2026 சட்டமன்ற தேர்தலையும் சேர மாட்டோம் ஸ்ட்ராங்கா அவர் செய்தி அடிச்சுட்டு அவர் கூட்டணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் யார் எதிர்பார்க்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியையும் அந்த தேமுதிக போன்ற சில கட்சிகளையும் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதே சமயம் இதே பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக என்ன பண்றாங்க, நம்ம அதிமுக பக்கம் போவோமா பாஜக பக்கம் போவோமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால 2 பேர்ட்டையும் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன பேரம் பேசுறாங்க, இந்த பக்கமும் சில கோரிக்கை அந்த பக்கமும் ஒரு சில கோரிக்கை, யாரு அதிகமாக சொல்றாங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்கிற மாதிரி முடிவு பண்ணி சொல்றப்ப அந்த பாஜக என்ன சொல்லியிருக்கு, தேமுதிகவுக்கு நாங்க 4 சீட்டு தர்றோம், பாமகவுக்கு 10 சீட்டு, தேமுதிக 4 சீட்டு கேட்டிருக்காங்க, பாமக 10 சீட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாஜக சொல்லியிருக்காங்க, இல்லைங்க
உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 2 சீட்டு தர்றோம், யார் தேமுதிகவுக்கு, பாமகவுக்கு 6 சீட்டு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில உதவிகளையும் பாஜக செய்யும். அதனால இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த தேமுதிகவும் பாமகவும் பாஜகவோட சேர்ந்தோம்னா தொகுதியும் ஓரளவு கிடைக்குது, வேறு சில உதவிகளும் நம்மளுக்கு கிடைக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஓரளவு வெற்றி பெற்றலாம், வெற்றி பெறாட்டியும் கூட பெரிய நஷ்டம் வராதுங்கிற முடிவு ஒரு பக்கம் இருக்கிறவே, இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, அதிமுக வந்து பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுக என்ன கேட்குறாங்க, அவங்க 10 தொகுதி, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வச்சுற டிமாண்டு, எங்களுக்கு 10 தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சு நாளைக்கு மத்தியில் வரக்கூடிய அமைச்சர்களை நீங்கள் சேர்ந்தா, ஒருவேளை நாளைக்கு ஒரு உதாரணம் வச்சுக்கோமே, பாஜக வெற்றி பெற்ற பிறகு இங்கே ஒரு அதிமுகவில் ஒரு 10 சீட்டு 5 சீட்டு, அதே மாதிரி பாமகவில் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு வந்துட்டா அப்போ கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கு தான் அந்த அதிமுக வந்து ஆதரவு கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப எங்கள் அன்புமணி அவர்களுக்கு வந்து மந்திரி பதவி நீங்கள் வாங்கி கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க பேச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தி வெளிவருது. அப்போ அந்த பாஜக கூட்டணி போடுற திட்டம் என்னவா இருக்கு, 23 சீட்டு பாஜக வச்சுக்கிட்டு 16 சீட்டை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப தான் இந்த பாமக என்ன சொல்லுது, எனக்கு வந்து நீங்கள் வந்து 10 கொடுங்குது. அந்த 10 எதுக்கு கேட்குதுன்னு சொன்னால், ஸ்ரீபெரும்புதூர், ஆரணி, மயிலாடுதுறை, தருமபுரி, விழுப்புரம், கடலூர், அரக்கோணம் போன்ற ஊரெல்லாம் எங்களுக்கு வந்து ஓட்டு பெல்ட் நல்லா இருக்கு, நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் அதிமுக என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேமுதிகவுக்கு நாங்கள் வந்து 2 சீட்டு தர்றோம், தேமுதிகவுக்கு 2 சீட்டு தர்றது மட்டும் இல்லாமல் பாமகவுக்கு நாங்கள் வந்து 7 சீட்டு தர்றோம், நீங்கள் எங்கள் கூட வாங்க வருது. ஆக பாஜக இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 23 இடங்களை நின்றுக்கிறோம், 16 இடங்களை வந்து நாங்கள் கூட்டணிக்கு கொடுக்குறோம். அப்படி 16 இடங்களை கொடுக்குறப்ப இந்த 16ல் வந்து பாமக, இது தேமுதிக, அதே மாதிரி டிடிவி கட்சி, ஓபிஎஸ்க்கு 1 சீட்டு, ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுக இல்லைன்னு ஆகி போச்சுல, ஓபிஎஸ்ஸா ஒரு மகனுக்கு 1 சீட்டு, ஐஜேகே பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படியெல்லாம் நாங்கள் வந்து அந்த 16 பேருக்கு சீட்டு கொடுத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மற்ற கட்சிகள் இருக்காங்க பாருங்க, இந்த ஒத்த சீட்டு வாங்கக்கூடிய அந்த ஓபிஎஸ், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன பார்க்குறாங்கன்னா, பாமகவும் தேமுதிகவும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் டைரக்டாக நாங்கள் பாஜகவுக்கு தான் ஆதரவுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ பாஜக விரிக்கிற வலையில் இவங்க எல்லாரும் விழுந்துருவாங்களா, அல்லது பாமகவும் தேமுதிகவும் ஒருவேளை அதிமுக பக்கம் போனால் இவங்களும் அதிமுக பக்கம் போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமான அரசியல் பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து பகிரங்கமாக ஓப்பனாக இல்லை, இது வந்து ஆதாரமற்ற முறையில் ஒரு ரகசியமான முறையில் 2 பக்கமே நடக்குதுங்கிற மாதிரி பரவலாக வந்து அரசியல் நோக்கர்கள்ட்ட இருந்து செய்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டணி எந்த பக்கம் முடிவாகும், யார் எங்கே போவாங்கங்கிறது தெரியாத சூழ்நிலையில் எப்படியோ ஏதாவது ஒரு அணியில் இணையக்கூடிய முடிவு இந்த 2 தினங்களில் முடிவாகிறோம் அப்படிங்கிற செய்தி வருது. இது பற்றி உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு சின்ன தகவல், சமீபத்தில் வந்து அதிமுக வந்து பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் அந்த ராம சீனிவாசன் ஒரு மிரட்டியிருக்காரு. என்ன மிரட்டியிருக்காருன்னா, நீங்க பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிடலாம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிறைய வருத்தப்பட நேரிடும் சொல்லி ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. இது மறைமுகமான மிரட்டல். நீங்க அதிமுக நீங்க எங்களோட போகக்கூடாது, எங்கள்கிட்ட தான் வரணும்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதுவும் கூட நடக்கலாம், மறுபடியும் பிரிஞ்ச பாஜக அதிமுக கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இதெல்லாம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.